ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்குற ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறது அண்ட் எப்படியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீனான எம்டி பவுலில் நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடருக்கு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம், 2 ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 2 ஸ்பூன் அளவு தான் சர்க்கரை சொல்லியிருப்பாங்க. பட் அது ரொம்ப கசக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லா சுட வச்ச சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் வேலை. நீங்கள் மட்டுமே கலக்காதீங்க. லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டிலே தான் இருப்போம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. இது ஒரு பயங்கரமான டைம் பாஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு கலரில் வரும். இப்பயும் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விடாமல் இதே மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் வரும். அட் லாஸ்ட் உங்களுக்கு கடைசியாக இந்த கலர் தான் வரும். இப்போது மொத்தமாக எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. கலர் வந்துடுச்சு, பட் கன்சிஸ்டன்சி இன்னும் வரல. இதை விட திக்காக வரணும். ஸோ அட் லாஸ்ட் 1 hour இதே மாதிரி நீங்கள் விடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். ரொம்ப திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இதுதான் கடைசியான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போது நம்மளோட இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு எம்டி கிளாஸில் நான் சூடான பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் சூடான பால் ஊற்றிக்கலாம், இல்லை சில்லுன்னு ஊற்றிக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் சில்லுன்னு ஊற்றுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சில்லுன்னு இருக்க பாலை இந்த மாதிரி ஊற்றி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை மேலே போட்டுடலாம். அட் லாஸ்ட் நம்மளோட டல்கோனா காஃபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. சொதப்பல்ஸை நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கீழே மில்க்கு, மேலே அந்த க்ரீமு. ஸோ இந்த லுக்கு தான், இந்த லுக்குக்காகவே தான் இந்த காஃபி பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கலக்கி விடணும். இதை கலக்கி விடுறதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் கலங்கவே கலங்காது. ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு முக்கால்வாசி அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதோட டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குடித்த உடனே இது மேலேருந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் செம்ம டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். காஃபி லவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் கடைசியாக லைட்டாக கசக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா காஃபி, சக்ஸஸ்ஃபுல்லான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய வீடியோஸ் இதை பற்றி பார்த்துருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்கள் இன்னும் இந்த டல்கோனா காஃபியை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வர்த் த ட்ரை தான், நீங்கள் ஒரு காஃபி லவராக இருந்தால் மட்டும். நீங்கள் இன்னும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா, மேலே காஃபி கீழே பால், அதை பார்க்குறதுக்காகவே நம்ம ட்ரை பண்ணலாம். செம்ம சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ நான் சொன்ன ரேஷியோஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதே டல்கோனா காஃபியை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி நிறைய பேர் கை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம மிக்சியில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர், 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர். இப்போது நம்ம ஒரு எம்டி கிளாஸில் முக்கால்வாசி அளவு வழக்கம் போல் சூடான பால் ஊற்றிக்கலாம். மிக்சியில் பிளெண்ட் பண்ணது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு மிக்சி ஒன்று.
ரெண்டாவது வந்து சரியாக பிளெண்ட் ஆகலை, அது ரொம்ப ஃப்ளஃபியாலாம் வரல, ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்துச்சு. ஸோ அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக எடுத்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி உள்ளே போட்டால் உள்ளே மூழ்கிருச்சு. மூழ்கி அதுக்கப்புறமா மேலே வந்து ஃப்ளோட் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு டல்கோனா காஃபி மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி மிக்சியில் ட்ரை பண்ணிடாதீங்க, என்ன மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமாக. இந்த மெத்தட் வந்து நல்லா வராது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.